என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. யாருக்கு தான் பட்டு மழை பிடிக்காது? ஏன் பட்டு? பட்டுக்கு எது பிடிக்கும்? யார் என்ன பண்ணி தர போறாங்க? என்ன பட்டு புரியலையே. ஆமா, மழை பெய்தா தண்ணி தான் கட்டி இருக்கோம். கப்பல் செய்து தண்ணியில போடணுமா? தெரியாதே, சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். எனக்கு மறந்துட்டேன். அப்ப சரிடி பட்டு. விக்கி வாங்க விக்கி, எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நாங்க தான் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு நீ ரூம்ல எடுத்துட்டு வந்தாதான் நாங்க சாப்பிடுவோம். ஸ்ட்ரைக். வேண்டாம் விக்கி, ராமப்பாலாம் இருக்காங்க. அததான் குல்ஃபி நானும் சொல்றேன். இப்போ எனக்கு மட்டும் ரூம் எடுத்துட்டு வந்தா வை, அவங்க பார்வை அப்படிதான் போகும். அதான் என் பட்டுவையும் உட்கார வச்சிருக்கேன். எப்படி என் ஐடியா? வர போறியா இல்லையா? நாங்க ரூம்ல போய் தான் சாப்பிடுவோம். அப்ப சாப்பிடாத, எனக்கு என்ன வந்துச்சு? நாங்க ரூம்ல கொண்டு வந்தாதான் சாப்பிடுவோம். எப்படி எங்க ட்ரைனிங்? ரொம்ப கேவலமா இருக்கு. சரிதான் போடி. இந்த பிளானுக்கு நான் எவ்வளவு நேரமா யோசிச்சேன்னு எனக்கு தானே தெரியும். ரொம்ப கேவலமா இருக்கு. இருந்துட்டு போட்டு எல்லா பெருமையும் எனக்கு தான். என்ன பட்டு, எல்லா பெருமையும் அப்பாக்கு தானே. கேட்கலாம், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல பட்டு, இங்க இருந்து சாப்பிட்டா ஒழுங்கா காத்து வரல. எல்லாம் உங்க அப்பனுக்கு புத்தி சரியில்லை, அதான் காத்து வராது. போமா, நீ போய் உன் மாமியார் மாமனார் குழந்தைனார் எல்லாம் கவனிச்சுட்டு வா. அப்புறம் என்னாலதான் அவங்கள எல்லாம் கவனிக்க முடியலன்னு கத்துவேன். எல்லாரும் நீ கவனிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறவே நாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டா என்ன, நான் போதான் போறேன். கிளம்பு. ஏன் சங்கீதா, தமிழ் சமைக்கிற மாதிரி யாராலையும் சமைக்க முடியாதுல? ஆமா மாமா, சூப்பரா சமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா மாமா, அக்கா என்ன சமைச்சாலும் அது அடிப்பொலிதான். எது நல்லா இருக்கா? நம்ம கஷ்டப்பட்டு உப்பு மிளகு நல்லா வாரி போட்டோம். என்ன எல்லாரும் ருசிச்சு திங்காவ? ஏன் அடி, உனக்கு அப்படி என்னதான் வயசாயிட்டு இப்பே டயட் அது இதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அப்பப்ப அக்கா இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு தராங்க. நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்தாம. உனக்கு என்னம்மா, ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுத்தா போதும், ஒரே வருஷத்துல குண்டுன்னு ஆயிருவ. இப்பே பூசணிக்காய் கணக்குல தான் இருக்க. இதெல்லாம் நல்லா அள்ளி சாப்பிடு, அப்பதான் டபுள் பூசணிக்காய் கணக்குல இருப்ப. சாப்பிட்டு தானே வெயிட் போட போறோம், இருந்துட்டு போட்டு, நீ எல்லாம் கவலைப்படாத. அப்புறம் புருஷன் வரட்டுவான் பாரு, ஜிம்முக்கு போ, வெயிட் லாஸ் பண்ணணும், அப்ப தெரியும். நான் கேட்கேன், என்ன அவ சமைச்சது அப்படியே அரிசுவே நிரம்பவா இருக்கு. ஆமா, என் மருமக சமையல்னா சும்மாவா? நம்ம தானே கண்டதையும் வாரி போட்டோம், அப்புறம் எப்படி இவ விரும்பி சாப்பிடுவா? எல்லாம் சாப்பிடுங்க, கொழுப்போட கொழுப்பு சேர்ந்து மொத்தமா கரையட்டும். என்ன சேத்த, என்ன சமைச்சு வச்சிருக்க? நல்லா இல்லையாத்த? இருங்க ஒரு நிமிஷம், நீங்க கொடுத்த டிப்ஸ்ல தானே வச்சிருக்கேன். நான் கொடுத்த டிப்ஸா? ஆமா அத்த, எப்படி சிக்கன் சமைக்கணும்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. நானு நாய் மாதிரி கேட்காதுங்க அத்த. உன் மாமியாருக்கு எல்லோலையாவது சிரிச்சு பேச தெரியுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, இப்ப அத்தைக்கு தெளிஞ்சிரும். அத்தை காமிச்சு அந்த வீடியோ பார்த்து தான் நான் சமைச்சேன். அந்த வீடியோவை பார்த்தாலே அத்தைக்கு அவ்வளவு குஷி ஆயிரும். கிச்சன் பூராத்தையும் உன் பக்கமா எடுத்துக்கிட்டு ஒழுங்கா சமைக்கிறதுக்கும் தெரியாது, உப்பைய மிளகாத்தூளையும் வாரி போட்டிருக்கேன். இதுக்கும் மாமனார் எல்லாரும் உனக்கு சப்போர்ட். இருங்க அத்தை, கொந்தளிக்காதுங்க, வீடியோவை பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பிளே பண்றேன், பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாதிரி தான் அத்தை சமைச்சிருக்கேன், பாருங்களேன் வீடியோ. தினமும் ஒரு கப் காஃபி குடுக்கறதா சொல்லிட்டு கஷாயத்தை காய்ச்சி ஊத்திட்டு இருக்கா. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். இதுக்கு மேல அவ சமையல் கட்டு பக்கம் வந்து பாக்கட்டு, சமைக்க உரிமை இவ கையில வந்துட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்ட பாடப்படுத்த நான் யாருன்னு இன்னைக்கு அவளுக்கு காட்டேன். இந்த மிளகுப்பொடி உப்பு எல்லாம் உனக்காகவே வச்சது. இனிதான் தமிழ், இந்த மனோகர் யாருன்னே உனக்கு தெரிய போகுது. பாவம் பாவன் விட்டா இன்னும் முடியல அத்தை, முழுசா பாருங்க. நானும் சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டா, ஒரு நாள் காப்பி தரேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஒரு கடையில உள்ளத வாரி போட்டு தந்தா. காலையில ஒழுங்கா இந்த காஃபியை மட்டும் குடிக்கலன்னு 4 ஓடுமா, அதுல ஒரு கடையில இருந்து என்னத்தையும் வாரி போட்டு கலக்கி தாரா. இனிமே இந்த சமையல் கட்டு பக்கம் நீ வந்தாதானே இந்த மனுஷனுக்கு இன்னையோட புத்தி வரணும். இவள சமைக்கிறது கூட்ட என்ன ஆவன் இந்த மனுஷனுக்கு இன்னை தெரியணும். காரம் தலைக்கு ஏறும் போது தானே தெரியும். அம்மா அப்படி அப்பா அப்படின்னு சொன்னாலும் யாரும் பிடிக்க போறது இல்ல. அப்பதான் பொண்டாட்டியா மருமகளான்னு தெரியும் அவருக்கு. எப்படி இருக்கு வீடியோ அத்தை? என்ன வீடியோ தமிழ்? எதை பார்த்துட்டு அத்தைக்காரி இப்படி வாய்ப்புல வந்துட்டு இருக்கா?
அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எப்படி கொண்டக்கடலை கிரேவி பண்ணணும்னு அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை எதுக்கு அண்ணி அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறீங்க? அதுவா ஆதி, அத்தையே மறந்துட்டாங்க, எப்படி சமைக்கணும்னு அவங்களே மறந்துட்டாங்க. அத அவங்க சமைச்சதை அவங்களுக்கே ப்ளே பண்ணி காமிச்சு கொடுக்கேன். என்ன அத்தை, சிக்கன் எப்படி இருக்கு? என்னம்மா சிக்கன்ங்கிறேன், எங்களுக்கெல்லாம் கொண்டக்கடலை கிரேவி தானே பண்ணிருக்கேன். அத்தைக்கு மட்டும் ஸ்பெஷல்பா. எப்படி அத்தை வீடியோ? ஏய் என்ன அண்ணி இன்னைக்கு அடி பயங்கரம் போல. ஆமாதி. என்னம்மா எங்களுக்கெல்லாம் கொண்டக்கடலை, உங்க அத்தைக்கு மட்டும் சிக்கன் வச்சிருக்க. ஏய், நீ இன்னைக்கு சிக்கன் தானே வச்சிருந்த? சமைச்சு அங்க வச்சிருந்தா நான் என் கண்ணால பார்த்தேன். அது அத்தை, கொலஸ்ட்ரால் எல்லாம் சடனா ஏறி இறங்க கூடாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் ஏறி இறங்கணும். உங்களுக்கு மொத்தமா இறங்கிட்டான், அதான் கொஞ்சமா ஏத்திரலான்னு உங்களுக்காக சிக்கன் வச்சேன். நல்லா சாப்பிடுங்க. இது மனுஷ திப்பானா? கண்ட கருமத்தை அள்ளி போட்டிருக்கேன். இதுல நீ சமைச்சதை நான் திங்கணுமா? அவன் நல்லா தானே சமைச்சிருக்கான். ஏன், நீ நல்லா தானே இருக்கு. சரி அத்தா, நீங்க சாப்பிடுங்க. என்னால எல்லாம் இது சாப்பிட முடியாது. இப்ப நீங்க சாப்பிடலன்னு வைங்க, நீங்க சொல்லி கொடுத்துதானே நான் இந்த மாதிரி சமைச்சேன். அத ராம பாக்க என் புருஷனுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆதிக்கிட்ட சொல்லி பெரிய டிவி தான் நம்ம வீட்ல இருக்கலாம், அதுலயே போட்டு காட்ட சொல்றேன். எப்படி அத்த வசதி? சாப்பிடுறீங்களா? நான் ஹெல்ப் பண்றேன் அண்ணி உங்களுக்கு. இல்ல நீ வாய முடிக்கிட்டு இரு. ஏமா அவ சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு, அவ சாப்பிடல நீங்க யாரும் அழல. கொஞ்சம் கொழுப்பு கொண்டுதான் தெரியா. சாப்பிடுங்க அத்தா. ஏறாமப்பா, அத்தை எனக்கு எந்த மாதிரி வீடியோ காமிச்சு தந்தாங்கன்னு, ஐ மீன் என்ன வீடியோ பார்த்து சமைக்க சொல்லி தந்தாங்கன்னு சாப்பிட்டு தொலையேன். அப்புறம் அடி, இது உன் வேலை. அத்தை சாப்பிடும்போது சும்மா சும்மா தண்ணி குடிக்க கூடாதுன்னா? ஏன் அண்ணி? சாப்பிட சாப்பிட தண்ணி குடிச்சா சாப்பாடு எங்க உடம்புல ஒட்டும்? சரி அத்தா, சாப்பிடுங்க. நான் என் புருஷனை கவனிச்சிட்டு வரேன். அவனை தனியா வர போய் கவனிக்கணுமா? இல்ல இங்கே வந்து சாப்பிடலாம். இல்ல பட்டு நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லணும். ஏன் செல்லம், தாத்தா கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிட மாட்டியா? ஆமாமா, நாங்க ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லையா அறிவு கிட்டவனே, அதுக்கு 2 வேலை. இங்கே சாப்பிட்டேன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு அவளுக்கு வேலை முடியல. எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, இசைதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன தங்கம் நீமா? பட்டு அப்பா சொல்லுச்சுன்னு சொல்லாத. மானத்தை வாங்காத பாரு. அக்கா, ரூம்ல போய் சாப்பிடணுங்கிறது இசையோட ஆசை இல்ல, உங்க புருஷனோட ஆசை. இல்ல சங்கீதா, அவ ஏதோ உளறா. எங்களுக்கு புரிஞ்சுட்டுப்பா. என்ன நீங்க சாப்பிடலையா? என்ன சாப்பிடாம விடுவியா என்ன? அப்புறம் வீடியோ எல்லாருக்கும் காட்டுற மாதிரி இருக்கும். சாப்பிடுங்கிறேல. தமிழ், அப்பா நீ என்னமே சாப்பிடல. எப்படியும் உன் பொண்ணுக்கு மட்டும் மேல போய் சாப்பாடு ஊட்டிட்டு வரும்போது லேட் ஆயிரும். பேசாம உனக்கு சேர்த்து எடுத்துட்டு போ. பிசாசு எப்படிலாம் அசிங்கப்படுத்துது. மேல வாடா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன பட்டு அப்பாவை இப்படி போட்டு கொடுத்துட்ட? அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்ட. இது அதுக்கு மேல. என்ன தங்கம்? இசை சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ், 3 பேருக்கு ரூம்லயே எடுத்துட்டு போ. அதான் உன் பொண்ணு ஆசைப்படுறா இல்ல. ஏன்? அதான் உன் புருஷன் ஆசைப்படுறான் இல்ல, கிளம்பு. ஆனா ஆதி, சாப்பிட முடியாம அத்தை எலும்ப வைக்காதானா? அத நான் பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க. எனக்கு எப்படியாவது அத்தைக்கு கொலஸ்ட்ரால் கரெக்டான லெவல்ல இருந்தா போதும். போ பட்டு, நான் உன்கிட்ட சண்டை. ஏன்பா? அப்புறம் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லக்கூடாதுன்னு. இப்ப அப்பாவை எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எங்க அப்பா சூப்பர் ஹீரோ நினைப்பாங்க. நினைச்சிட்டாலும். ஆமா, உங்க அப்பா எல்லாரும் டப்பா ஹீரோன்னு நினைக்காங்க. வந்துட்டீங்களா? அறிவு கெட்டது, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாரும் இருக்கும்போது என்ன பேசணும்னு தெரியாது. ஆமா, உங்க அப்பா வீட்ல தானே காத்து வராது. சரி, அதான் வந்துட்டே எல்லாம். அது என்ன ஒரு பிளேட்டோட வந்திருக்க? உன் மாமனார் 3 பேருக்கு சேர்த்துலாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. ஆமா, அப்படியே இந்த நேரத்துல சாப்பிட்டு பிச்சு உதறி தள்ளிடுவீங்க. 3 பேருக்கும் எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா? இனிமே 4-5 டப்பா டப்பான்னு தூக்கிட்டு வரேன். என் பொண்டாட்டி கையால ஒண்ணு சாப்பிட்டாலும் அது தனி ருசிதான். உட்காரு செல்லம். கொஞ்சமா அறிவு இல்லாம போயிட்டேன். யாருக்குமா? எங்களுக்கு அறிவில்ல, உங்களுக்கு இருக்கா? அப்புறம் உங்களுக்கு அறிவு இருக்கா என்ன? ஆக்கட்டும். ஏன்? கேட்கலாம், கதை சொல்லுங்க. அதான் நீ டிசைன் டிசைனா வச்சிருப்பியே. கதையெல்லாம் கிடையாது. கதை சொன்னாதான் சாப்பிடுவா இசை. கொழுப்பு தாண்டி உனக்கு. ஆக்காட்டு, அதுக்கப்புறம் சொல்றேன். அம்மா,
கதை சொல்லுங்க. சொல்லு, என்ன பாக்குற? ஒரு காட்டுல ஒரு யானை இருந்துச்சு. ஒரு எலிஃபண்ட் இருந்துச்சு. அது எப்பவுமே மத்த எல்லாரும் கூட தன்னை கம்பேர் பண்ணி மத்தவங்க கூட எல்லாம் யோசிச்சு எப்பவும் டல்லாவே இருக்குமா. ஆமா, அதனால அந்த யானையோட முகம் எப்பவும் கவலையாவே இருக்குமா. சின்ன சிட்டுக்குருவி ஒண்ணு மேல பறந்து போனதை பார்த்து அந்த யானைக்கு தாங்க முடியாத துக்கம். ஐயோ, இந்த சிட்டுக்குருவி மேல பறந்து போகுது, நாமளும் இந்த சிட்டுக்குருவி மாதிரி இருந்தா மேல பறந்து போயிருப்போமே அப்படின்னு தேவையில்லாம கவலைப்பட்டுச்சான். அது பிறகு அப்புறம் ஒரு நாள் குயில் அழகா கூவிட்டே இருந்தான். குயிலோட பாட்டை கேட்டு இந்த குயிலுக்கு மட்டும் அழகா பாடுற சத்தத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் ஓர வஞ்சனம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டான். அது பிறகு நீங்க என்ன அப்பல இருந்தே பாத்துட்டே இருக்கீங்க? நீ கதை சொல்ற, நான் கதை கேட்டுட்டு இருக்கேன். இப்படி பாத்துட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். இருக்கட்டும், அதுக்கு என் கண்ணை புடுங்கி மாத்த முடியாதுல்ல. அப்புறம் ஒரு நாள் ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ஃப்ளவருக்கு மேல உட்காந்து தேனை நல்லா சுவைச்சிட்டே இருந்தான். அப்பவும் அந்த யானை அழுதுச்சான். இசை, பட்டர்ஃப்ளைக்கு மட்டும் கடவுள் நல்ல டேஸ்டான சாப்பாடு கொடுக்காங்க, ஆனா எனக்கு டேஸ்டே இல்லாத மரங்களையும் இலையையும் சாப்பிடறதுக்கு தள்ளி இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் அழுது புலம்பிடுச்சான். மெதுவா பட்டு. மறுபடியும் ஒரு மான் ஒண்ணு ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறத பாத்துச்சான். கதை தானடி, ஏதோ ஒரு மான். என்ன மான்னு சொல்லுங்கம்மா. புள்ளிமான். இப்ப சொல்லுங்க. அந்த புள்ளிமானோட அழகான கலர்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு இந்த மாதிரி மானோட நிறம் இல்லையே, புள்ளிமான் மாதிரி நமக்கு மெலிசான கால் இருந்துச்சுன்னா நம்மள நினைச்ச இடத்துக்கெல்லாம் வேகமா ஓடலாமே அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடவுள் நமக்கு இந்த மாதிரி தராம விட்டுட்டாங்களேன்னு ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு அந்த யானை. ரொம்ப நாள் அது ஃபீல் பண்ணிட்டே இருந்ததுனால அதுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போகிற நிலைமையில அந்த யானை இருந்துச்சான். அச்சச்சோ, அது இறக்குற நிலைமையில இருக்கும்போது காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் பறவைகளும் அந்த யானையை பார்க்க வந்துச்சான். அப்படியா? நாம போணுமா? உங்க அப்பாட்ட கேளு, கூட்டு போனாருன்னா போலாம். அப்பா, யானை பார்க்க நம்ம போணுமா? நம்ம போலாம். இப்ப நீ கதையை கேட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடி, அப்பாக்கு பசிக்குதுல பட்டு. கொடுமைதான். அப்புறம் காட்டுல உள்ள எல்லாரும் வந்து, நீங்க எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, பெரிய பெரிய கால்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்க தந்தம் ரொம்ப விலை கூட்டினது, கடவுளோட படைப்புல நீங்க எவ்வளவு பெரியவங்க தெரியுமா அப்படின்னு மற்ற எல்லா விலங்குகளும் சொல்லிச்சு அந்த யானைக்கிட்ட. அப்படியா? ஆமா, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு பழமொழியே சொல்றாங்கன்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்பதான் அந்த யானை கடவுள் தனக்கு கொடுத்த எல்லா நல்ல விஷயங்களையும் யோசிச்சு சந்தோஷப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த யானை காட்க்கு நன்றி கூட சொல்லிச்சான். அப்புறம் தான் அந்த யானைக்கு புரிஞ்சிருச்சான், இந்த உலகத்துல எல்லா டேலண்டும் இருக்கவங்க யாருமே கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கடவுள் டேலண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, கடவுள் கொடுத்த எல்லாமே பெஸ்ட் தான் அப்படின்னு யோசிச்சுதான். யானை நல்லாதான் இருக்கு. இப்ப அந்த யானை எதை நினைச்சா கவலைப்படாது, அதுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுமா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஏய், கதையை நல்லா கேட்டுட்டு இருந்தேலாம். ஆமா, இதுல இருந்து எனக்கு நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு தெரியுது. எடி, இது வேற கதையில உள்ளது. ஏதோ ஒண்ணு என் பொண்ணு சொல்லிட்டா எல்லாம். இப்படி குறுக்குறுன்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, கண்ணை பிடிங்கி காக்காய் போட்டுருவேன். சரி, ஆக்காட்டு. எனக்கு போதும். எது போதுமா? இதுக்காடி என்னை மேலே கீழேயுமா அலைய வைக்கிறீங்க? சரி பட்டு, சங்கீதா சித்தி இருக்காங்க எல்லாம். ஆமா, சங்கீதா சித்தி கிட்ட என் லேப்டாப்ப கொடுத்திருந்தேன். சித்தி எதுக்கும் கேட்டாங்க பட்டு, நீ போய் அவங்க கிட்ட அப்பா லேப்டாப்ல சார்ஜ் போட்டு வைப்பீங்களான்னு சொல்லுவியா? அப்பா லேப்டாப்ல சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்கு அப்பா சொன்னாங்க, அப்படி சொல்லு, சித்தி சார்ஜ் போட்டுருவாங்க. சரிடி தங்கம். இப்ப எதுக்கு அவளை துரத்துனீங்க? துரத்துனா? ஓஹோ. ஏய், சங்கீதா லேப்டாப் வாங்கிட்டு போயிருக்கா, கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டிருக்க மாட்டா, அதான் ஞாபகப்படுத்த என் பொண்ணை அனுப்பி விட்டேன். திருட்டு பயலை. யாரு? நாங்களா? அப்புறம் உங்க வேலைக்கு அவ தடையா இருக்காங்கறதா அவளை துரத்தி விட்டுட்டீங்களா? சரிம்மா, பசிக்குது, எவ்வளவு நேரமா தான் நான் வெயிட் பண்றது. நான் இங்க வராம இருந்திருந்தா நீங்க தானே சாப்பிட்டிருப்பீங்க. ஏன் குல்ஃபி, நம்ம ஒன்னா இருக்கும்போது நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததை நீ தான் எனக்கு கழி தருவ. இந்த வீட்டுக்கே நம்ம வந்துட்டோம், இப்போ ஆபீஸ் தான் இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போதும். ஆனா என்ன கண்டுகிட்டதே இல்ல பத்தியா நீ? உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இதுல என் பொண்டாட்டிக்கு இசை தம்பியோ தங்கச்சியோ கேக்குறாளாம், புதுசா வரவங்கள மட்டும் பாத்துப்பீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம்.
செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே படைக்கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ மன்னவன் நிறங்கள் பல்லவன் நிலையோ மிழி கொண்டு மிழிகளில் ஒழியுமோ நனையமின் அருகையில் அருமணம் தூகாமோ. போதும். ஏன் குல்ஃபி ஊட்டி விட்டான் கூடவே சேர்ந்து கடி வாங்குறதும் இலவசமா கிடைக்கும்ல. நானே கேட்டேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல குல்ஃபி. என் வாழ்க்கையில மறுபடியும் இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் யோசிப்பேன், நமக்குன்னு யாருமே இல்லையே. எல்லா ஆம்பளையும் வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒய்ஃப், பிள்ளைங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி, அம்மா. ஆனா இந்த வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போயிட்டு வந்து யோசிப்பேன், தமிழ் நமக்குன்னு ஒய்ஃபும் இல்ல, குழந்தையும் இல்ல, அப்புறமா எதுக்கு இப்படி ஓடணும்? ஸ்கூல் எப்பவுமே டாப்ல இருக்கணும்னு எதுக்காக கஷ்டப்படுறேன்னு யோசிப்பேன். வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் இல்ல, எப்போ இந்த ரூம் இருட்டாவே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? இனிமே இந்த ரூம்ல இருட்டாலாம் இருக்காது. எப்பவுமே உங்க பொண்ணும் நானும் உங்க கூடயே தான் இருக்க போறோம். சத்தியமா? ம். ஏதாவது கோவத்துல நான் பேசிட்டா? நான் ஏதாவது தப்பு பண்ணி கத்துனீங்கன்னா அமைதியா கேட்டுட்டு இருந்துருவேன். அதுவே தப்பு பண்ணாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டுனா ஸ்பாட்லயே பலார்னு அரைஞ்சிருவேன். ஏன் குல்ஃபி என்ன அடிக்கிறதா? அவளால யோசிக்க கூட முடியாது. போக மாட்டேன் இனி. நீங்களே போன்னு சொன்னாலும் போகவே மாட்டேன். ஏன் அப்படி? நான் உங்களை விட்டு தூரமா இருந்தாலும் உங்க ஞாபகமா தான் இருப்பேன். ஒரு நாளுமே வெறுப்புன்னு வந்ததே இல்லை. நானும் விரும்பி தான் விலைக்கு போனேன். ஆனா நீங்க இல்லாம என்னால முடியாது விக்கி. வெளியே வேணா போல்டா இருக்க மாதிரி இருப்பேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, இசைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, நைட்ல எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியதா இருக்கும். என் கூட நீங்க இருக்கணும் போல இருக்கும். உங்ககிட்டயே மறுபடியும் வந்துடலாம். இசைக்கு முடியாம இருக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியாது விக்கி. உங்க தோல்ல சாஞ்சி அழணும் போல இருக்கும். ஆனா முடியாதுலாம். நைட்ல குடிச்சிட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் டோரை தட்டுவாங்க. போதும் தமிழ், ப்ளீஸ். அப்போல்லாம் ஏன் உங்களை விட்டுட்டு வந்தேன்னு ஃபீல் பண்ணுவேன். இப்போதான் ஏதோ பாதுகாப்பா நாங்க 2 பேரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னதான் நடந்தாலும் இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன். அதை இப்படி அழுதுட்டே தான் சொல்லணுமா? ஐ லவ் யூ. ம். என்ன திருப்பி சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு தோணும் போது சொல்லுவோம்ல.